இந்த கால பொழுதுல நிறைய பொய்யான தீர்க்கதரிசிகள், பொய்யான மத தலைவர்கள் உங்களுக்கு 2025ஆம் ஆண்டு இப்படியாப்பட்ட வருஷமாயிருக்கும். இந்த நட்சத்திரம் உடையவர்கள் உங்களுக்கு இந்த வருஷம் ஆசிரிக்கும்னு சொல்லி இந்த பொய்யர்கள் சொல்லுவார்கள். நீங்க நம்பாதீங்க அதெல்லாம். 2025ஆம் ஆண்டு ஆண்டோட வார்த்தையை நீங்க நம்புங்க. இந்த வார்த்தை உங்களை வழிநடத்தும். நான் உங்களுக்கு உண்மையை சொல்றேன். 2025ஆம் ஆண்டு ஆண்டவருக்கு மாத்திரம் தான் தெரியும் எப்படியாப்பட்ட வருஷமா இருக்குன்னு சொல்லி. ஏன் சொன்னா அவர் நட்சத்திரங்கள் உண்டாக்கின தேவன், அவர் வானத்தை பூமி உருவாக்கின தேவன். இந்த காலத்துல நீங்கள் நானும் பொய்யான மனுஷர்களை, பொய்யான தீர்க்கதரிசிகளை, பொய்யான வேலையாட்கள் நம்பாம எங்களை இந்த வார்த்தையை கொடுத்ததான அவரையே நாங்க நம்புவோம். ஒரு காலம் அவரோட வார்த்தை பிழைச்சதில்ல. உங்களுடைய வேதத்துல கவனிப்பீங்களா என்றால் கர்த்தர் யெகோவா என்கிற நாமும் பயங்கரமான தேவன். அவர் இந்த வானத்தை பூமி உருவாக்கின தேவன். இந்த இடத்துல வாசிக்கப்பட்ட மத்தேயுல இயேசு கிறிஸ்து நித்திரையா இருக்கின்றார். அவர் சீசர் சொல்றார்கள் நான் மடித்து போகிறோம். அவர் சொல்றார் அவர் விசுவாசத்தை குறிச்சு அற்ப விசுவாசிகளே அவன் சொல்லி போட்டு காற்றை அவர் அதற்றினார். அந்த கடல் கொந்தளிப்பு அமைதல் உண்டாயிற்று, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று சொல்லி வேதம் கூறுகின்றது. ஏன் சொன்னால் அது நிரூபிக்குது ஆண்டவர் அந்த சமுத்திரத்தை சிருஷ்டித்த தேவன் அதுல உறங்கி கொண்டிருக்கிறார். ஆமே. நாளையும் இந்த வசனத்தை யோசிச்சு பாருங்க. 2025ஆம் ஆண்டு எனக்கு ஆண்டவர் தேவை, உங்களுக்கு ஆண்டவர் தேவை.